உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு? ஹவ் டிட் யூ லைக்? அந்த மாதிரி கேள்விகள ஹிந்தில எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். அதாவது உங்களுக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சு, கைசா லகா இல்லாட்டினா கைசி லகி போட்டு நம்ம இந்த மாரி சென்டென்ஸ சொல்லலாம். என்னுடைய உரை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது என்னுடைய ஸ்பீச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத ஆப்கோ மேரா பாஷன் கைசா லகா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப்கோ மேரா பாஷன் கைசா லகா? அதே மாரி சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கிறத, ஆப்கோ கானா கேசா லகா? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப்கோ கானா கேசா லகா? அதே மாதிரி படம், அதாவது சினிமா எப்படி இருந்துச்சு? இல்ல உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? அப்படின்னு சொல்லி கேட்கிறத, ஆப்கோ மூவி கேசி லகின்னு சொல்லி கேட்கணும். ஆப்கோ மூவி கேசி லகின்னு சொல்லி கேட்கணும். இங்க ஏன் நம்ம கேசி சொல்றோம்னா, மூவிங்கிறது இங்க ஃபெமினைன் ஜெண்டரா பார்க்குறாங்க. அதனால. நான் குடுத்த கிஃப்ட் அல்லது என்னுடைய கிஃப்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கிறத, ஆப்கோ மேரா கிஃப்ட் கேசா லகா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆப்கோ மேரா கிஃப்ட் கேசா லகா? அதே மாதிரி என்னுடைய பாட்டு உங்களுக்கு புடிச்சிருக்கா? இல்ல என்னோட பாட்டு எப்படி இருந்துச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கிறத, ஆப்கோ மேரா கானா கேசா லகா? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப்கோ மேரா கானா கேசா லகா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்னுடைய வீடியோ எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத, ஆப்கோ மேரா வீடியோ டேஷ்? ஆன்ஸர காமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.